அன்பர்களே, இவருக்கு திருமணத்திற்கு பிறகு தொழில் ஏற்றம் காணும், வியாபாரம் பெருகும். இவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலைக்கு செல்பவராக இருப்பார், உயர்ந்த அந்தஸ்து கொண்டவராகவும் இருப்பார். அல்லது இவர் வேலை பார்க்கும் இடத்திலே அல்லது பணி செய்யும் இடத்திலே இவருக்கு வாழ்க்கை துணை அமையும். இவர் செய்யக்கூடிய கூட்டு தொழிலிலே இவருக்கு லாபம் கிடைக்கும். திருமணத்திற்கு பிறகு இவருக்கு சமூகத்திலே உயர்ந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும். இப்படிப்பட்ட சுப பலன்கள் இவருக்கு கிடைக்கும். மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த மேஷம் லக்னத்திற்கு ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் எனப்படக்கூடியது அந்த மேஷம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மகரம். அந்த 7ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த 10ஆம் இடமாகிய மகரத்திலே இருக்க பெற்றால், மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மகரத்திலே இருக்க பெற்றால், அவ்வாறு அவர் பிறந்திருந்தால் அவருக்கு திருமணத்திற்கு பிறகு தொழில் ஏற்றம் காணும், வியாபாரம் பெருகும். அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலைக்கு செல்பவராக இருப்பார். மேலும் அந்த வாழ்க்கை துணை உயர்ந்த அந்தஸ்து கொண்டவராகவும் இருப்பார். அல்லது இவர் எங்கு வேலை பார்க்கிறாரோ அங்கே வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அல்லது பணியாற்றக்கூடிய இடத்திலே இவருக்கு வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணையினாலே இவருக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் பெருகும், வசதி பெருகும். இவருக்கு அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகு கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் சமூகத்திலே இவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். திருமணத்திற்கு பிறகு, அதாவது மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 10ஆம் இடமாகிய மகரத்திலே இருக்க பெற்று பிறந்திருந்தார். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம்.